படைக்கணும், என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி எசேக்கியேல் புஸ்தகத்தில் இதுக்கான விளக்கம் இருக்குது. ஏன் கர்த்தர் படைச்சாருங்கிறதுக்கான விளக்கம் எசேக்கியேல் 28 இருக்குது. அதில் அவர் இதுக்கு மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவ தூதர்களை உண்டாக்குகிறார். இதில் பலவிதமான தூதர்கள் இருக்கிறாங்க. மெசேஞ்சர்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் வாரியர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வர்ஷிப்பர்ஸ் இருக்காங்க, நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க, வகைகள் இருக்கிறாங்க. அதில் ஒரு கூட்டம் தேவனுக்கு விரோதமாக யோசிக்குது. கர்த்தர் மனுஷனுக்கும் சரி தூதனுக்கும் சரி கொடுத்த மிக முக்கியமான அற்புதமான ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுயாதீன கொள்கை. அதாவது நம்மளோட இஷ்டப்படி என்ன செய்யலாம், யோசிக்கலாம். நாம் படைக்கிற ஒரு படைப்பு அது இஷ்டப்படி யோசிக்கிறதுங்கிறது தான் சுதந்திரம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போது நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, அது இஷ்டப்படி ஓடினா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு எதை ஒன்று சாங்கினாலும் அது ஏன் இஷ்டத்துக்கு தான் நம்ம வாங்குகிறோம், நம்ம இஷ்டப்படி தான் அது இருக்கணும். இது நம்ம அப்படியே மனுஷன் மேலேயே செலுத்துகிறோம். திருமணம் பண்ணி கூப்பிட்டு வந்தோடனே அவங்க முழுக்க எப்படி இருக்கணும், நம்ம இஷ்டப்படி இருக்கணும். அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, அவங்க இஷ்டப்படி இருக்குது. இந்த சுயாதீன கொள்கையை நம்ம புரிஞ்சுக்காததுனால தான் நிறைய பிரச்சனை வருது. கர்த்தர் நமக்கு அப்படி ஒன்று கொடுத்துருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்கள், மனுஷனை படைச்சிட்டு இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் சாப்பிட்ற அதிகாரத்தையும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்காரு. இப்போ சாப்பிட்ற அதிகாரம் கொடுக்காம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காவல் போட்டு அதுக்கு வாய்கிட்ட ஒரு ஆளை கையை வச்சுக்கிட்டே நின்னான்னு வச்சுக்கோங்க, நீ சாப்பிடக்கூடாதுன்னு. அதுக்கு பேர் டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரம். அந்த சர்வாதிகாரத்தை கர்த்தர் நம்ம மேலே என்ன செய்யலை, செலுத்தலை. நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்றாரு, நன்மை தீமையை சொல்லிடுறாரு. இதை சாப்பிட்டா உனக்கு மரணம் வரும், சாப்பிடாட்டி நித்திய ஜீவன், எல்லாம் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அந்த சுதந்திரம் சுயாதீனத்தை மனுஷன் கையில் கொடுத்துருக்கிறார். உன் இஷ்டம், நீ செஞ்சால் உனக்கு நல்லது. இது எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டனும் கொடுக்க மாட்டான். எப்பேற்பட்ட ராஜாவும் தனக்கு கீழே இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு என்ன செய்ய மாட்டாங்க, அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஜனநாயகத்தில் கூட அப்படி இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு டெமோக்ரஸியில். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களை உள்ள பிடிச்சி என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. இவ்வளோதான் உனக்கு லிமிட், இதுக்கு மேலே வராத, ஸ்டாப் லைன் போட்டுருவாங்க. ஸ்டாப் லைன் மேலே போனால் ஃபைனும்பாங்க. நம்ம ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை, சுயாதீனத்தை கையில் கொடுத்துருக்கிறார். இதே மாதிரி தூதர்களுக்கும் கொடுத்துருந்தார். ஒரு இடத்துல தூதர்கள் யோசிக்கிறாங்க, நான் இவருக்கு மேலே போய் இவருக்கு அகைன்ஸ்டா இவரை விட பெரிய ஆள் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் பிசாசு அவன் மாறுகிறான். அதுக்கு பிறகு அவன் கீழே தள்ளப்படுகிறான். கீழே தள்ளப்படும் போது தன்னோட ஒரு கூட்டத்தை கொண்டாந்துட்டான். இப்போ கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா, அவன் கொண்டு வந்த கூட்டம் எவ்வளோ நமக்கு தெரியாது, எவ்வளோ பேர் அவன் கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியாது. அந்த கணக்கு நம்மகிட்ட இல்லை. 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 அப்படின்னு இருக்கு. அதுக்கு ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, 1/3 தூதர்களை அவன் கூட கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் எத்தனை கோடி எத்தனை லட்சம் நமக்கு தெரியாது. இப்போ அதுக்கு மாற்றாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த பிசாசு இருந்த இடத்திற்கும் அவன் கூட வந்த தூதர்களுக்கு பதிலாக ஆதாமையும் அவன் சந்ததியும் கர்த்தர் பூமியில் உண்டாங்க.